Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி அருகேயுள்ள குராயூரை சேர்ந்தவர் கலாநிதி. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த இவர் மதுரை தெற்கு மாவட்ட திமுக முன்னாள் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மற்றும் முன்னாள் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்துள்ளார். இந்த நிலையில் ஜூன் 30 இரவு 11 மணியளவில் கள்ளிக்குடியிலிருந்து தனது கிராமமான குராயூருக்கு 2 வீலரில் வந்துள்ளார். இவருடன் அதே பகுதியை சேர்ந்த அஜித்குமார் மற்றும் ஒருவர் மற்றொரு 2 வீலரில் வந்தனர். கள்ளிக்குடி காரியாப்பட்டி ரோட்டில் சோழபுரம் ஐயனார் கோயில் அருகே வந்தபோது பின்னால் வந்த கார் கண்ணிமைக்கும் நேரத்தில் கலாநிதியின் 2 வீலரில் மோதியது. இதில் நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்தார். உடனே காரில் இருந்து இறங்கிய 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கலாநிதி மற்றும் அவருடன் வந்தவர்களை அரிவாளால் மிக கொடூரமாக வெட்டியுள்ளனர். இதில் தப்பியோட முயன்ற திமுக பிரமுகர் கலாநிதியை முகம் மற்றும் கை கால்களில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு வாலிபரான அஜித்குமார் தப்பியோடி அருகே இருந்த முட்புதரில் ஒளிந்து கொண்டுள்ளார். உடன் வந்த மற்றொரு நபரும் தப்பியோடி விட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த மர்ம கும்பல் காரில் ஏறி தப்பிச் சென்றது. இது குறித்து தகவல் அறிந்த கள்ளிக்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த கலாநிதியின் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கைகளில் வெட்டு காயம்பட்டு புதரில் மறைந்த அஜித்குமாரை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். நள்ளிரவில் திமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கள்ளிக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என அவரது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் விருதுநகர் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் குராயூரை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மாயக்கண்ணன், மாரீஸ்வரன், முத்துகிருஷ்ணன், மாரிச்செல்வம் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஏப்ரல் மாதம் குராயூர் பகுதியில் ஆற்றில் மண் அள்ளுவதை தடுத்து நிறுத்தியதால் கலாநிதி கும்பல் பிரகாஷை கத்தி அரிவாளால் வெட்டியதாக காயத்துடன் தப்பி ஓடி வந்து ரத்தம் சொட்ட சொட்ட பேட்டி அளித்திருந்தார். இந்நிலையில் பிரகாஷ் பழிக்கு பழியாக இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பரங்குன்றம் செய்தியாளர் பாலமுருகன் மற்றும் திருமங்கலம் செய்தியாளர் கண்ணன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.